ப்ரைஸ் லார்ட். எல்லாருக்கும் சோத்திரம். பிரியமானவர்களே, இந்த ஜீசஸ் சைட்டு குவாலிட்டி வழியாக பார்க்குற என் சகோதர சகோதரிகளுக்காக கர்த்தரை சோத்திரிக்கிறேன். இந்நாளிலே கூட பிரியமானவர்களே, இந்த ஜாடி என்ன பார்க்க காமிச்சிட்ருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த ஜாடி குறித்து தான் இந்நாளிலே நம்மளோட வாழ்க்கையும் இதோடு சேர்த்து ஒப்பிட்டு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒருவேளை நீங்கள் இந்த கதையில் இந்த சாட்சியில் இருக்கிற ஒரு நபரை போல நீங்களும் இருப்பீர்கள். ஆனால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையோட வளத்தை அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அதை குறித்து தான் இந்நாளிலே பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, இந்த ஜாடி ஆரம்பத்தில் ஒரு பல வருடங்களுக்கு முன்னாடி வாங்கப்பட்டது. சரிங்களா? இது ஒரு மேலே சகோதரிக்கிட்ட தான் நான் வாங்கிட்டு வந்தேன். அவங்களோட ஜாடி இது. அப்போ இது ஆரம்பத்தில் அவங்க எவ்வளோ ஆசாசியாக இதை வாங்கிட்டு வந்திருப்பாங்கல்ல. வாங்கிட்டு வந்து அதில் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணி இந்த இடம்லாம் இப்படி வந்திருக்கும். சூப்பராக இருந்திருக்கும். இந்த கலரே இதுக்கு கிடையாது. இதோட கலர் வந்து மிக அருமையாக அழகாக என்ன பண்ணியிருக்கோம் இருந்திருக்கும். ஏன்னா குவாலிட்டியாக இருக்குது. பார்த்திங்கன்னா நல்லா அழகாக குழாலாம் வச்சுருக்காங்க. ஆனால் இப்போ பாருங்கள், எவ்வளோ தூசு, பயங்கரமான தூசில் அது இருக்குது. ஏன் சிஸ்டர் இங்கே வச்சுருக்கீங்கன்னா அது ஓட்டை ஆயிடுச்சு அப்படின்னாங்க. சரி, எனக்கு ஒரு மணி நேரம் கொடுங்க சிஸ்டர் சொல்லி நான் வாங்கிட்டு வந்தேன். பிரியமானவர்களே, அப்போ இதுக்கு ஆரம்பத்தில் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, நம்ம கூட வாங்கினோம்னா என்ன பண்ணுவோம், தண்ணி ஊற்றி நல்லா அதுக்கு நல்ல சில்லுன்னு ஆன பிறகு ஐயோ சூப்பராக இருக்குது, பானை தண்ணி உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி அதை பயன்பாடுகளை நம்ம சொல்லி அதை என்ன பண்ணுவோம், குடிப்போம். தண்ணியை குடிப்போம். உடம்புக்கு மண்பானையில் வச்சு நம்ம குடிக்கிறது ரொம்ப நல்லது உடம்புக்கு அப்படி சொல்லி கொடுப்போம். அதை க்ளீன் பண்ணுவோம். அதை அழகாக நம்ம வச்சுப்போம். நல்ல இடத்துல அதை செலக்ட் பண்ணி நல்ல இடத்துல அதை என்ன பண்ணுவோம், வைப்போம். அது மாத்திரமில்லை, அதோட மகத்துவத்தை, அதோட மூடி இருக்கிற அழகப்பாரு, இதுக்கு கரெக்டாக அந்த ஜாடிக்கு ஏற்ற மூடி என்ன பண்ணியிருக்காங்க, செய்திருக்கிறாங்களே அப்படி சொல்லி புகழ்ந்து கரெக்டாக பாரு இந்த குழா வச்சுருக்காங்க, அது கூட லீக் ஆகாமல் நல்லா எவ்வளோ அழகாக இந்த குயவன் செய்திருக்கிறாங்க பாருன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிடுவோம், பாராட்டி இதுக்கு சீராட்டி இதை பயன்படுத்தி நம்ம இருப்போம் இல்லைங்களா. எல்லார் வீட்லேயும் நம்ம இதை நம்ம கண்டிப்பாக செஞ்சுருப்போம். அப்படி தான் பிரியமானவர்களே, நான் ஒரு சாட்சி ஒன்று கேட்டேன். என் மனசு ரொம்ப உடைக்கப்பட்டுச்சு. அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச நடிகை தான். அவங்க பேர் வந்து சாந்தி கணேஷ். ஆமாம், அவங்க கணேஷ் என்ற ஒருத்தரை திருமணம் பண்ணி அவங்க வாழ்க்கையை தொலைச்சி அவங்களோட வாழ்க்கையில் சம்பாதித்த சம்பாத்தியம் 100 பொன் நகை, இப்படி பணம், வீடு, காரு, இப்படி எல்லாம் வச்சுருக்கும் பொழுது அவங்களுக்கு அவர் துரோகம் பண்ணி துரோகம் பண்ணதுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பிரிஞ்சு வெளியே வராங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸும் என்ன பண்ணுறாங்கன்னா, லீஸுக்கு இருக்காங்களா ஃப்ரெண்ட்ஸ். அந்த சாட்சி நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். லீஸுக்கு இருக்காங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் லீஸுக்கு இருக்காங்க. ஆனால் இவங்க போன உடனே இவகிட்ட பணம் தானே இருக்குது, கொஞ்சம் பணம் இருக்குல்ல, கொஞ்சம் வாங்குவோன்னு சொல்லி வாடகை வாங்க ஆரம்பித்திருக்கிறாங்க. செக்கில் கையெழுத்து போட்டு கொடுப்பாங்களாம். அவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் ஏமாற்றிருக்காங்க. பிரியமானவர்களே, அவங்க சொன்னாங்க அவங்களோட தாயாரை குறித்து சொன்னாங்க. தாயார் எப்படின்னா, சம்பாத்தியம் கொடுக்கலன்னா சபிப்பாங்களாம். அவங்க அம்மா சபிப்பாங்களாம். அப்போ தம்பிக்கு அண்ணன் பிள்ளைங்களை அவங்க தான் வளர்த்துருக்காங்க. எல்லாருக்குமே பணத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, நல்லா செய்து கடைசியில் தள்ளப்பட்டு அவங்க தனியாக இருக்கும்போது என்ன பண்ணியிருக்காங்க, நீங்கள் என்ன 2006 என்ன பண்ணியிருக்காங்க, நீங்கள் எதுக்கு தனியாக இருக்க, அவரை விட்டு தான் பிரிஞ்சுட்டே இன்னொரு திருமணம் பண்ணிக்கோன்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. பண்ணும்பொழுது அவரும் என்ன பண்ணியிருக்காரு, 100 பவுன் நகையில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அவங்க என்ன பண்ணியிருக்காரு, அவரும் ஏமாற்றி அவரும் என்ன பண்ணியிருக்காரு, இவங்கள யூஸ் பண்ணி தூக்கி போட்டுட்டார். இந்த ஜாடி மாதிரி நல்லா இருக்கும் பொழுது பிரியமானவர்களே, பயன்படுத்தி தூக்கி போடுகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அதுக்கு தான் வேதம் சொல்லுகிறது, மனிதர்களை குறித்து எச்சரிக்கையாயிரு, ஒருவனையும் நம்பாதேன்னு சொல்லி. பிரியமானவர்களே, நாம் நிறைய நேரம்
தேவனுடைய அன்பை தள்ளி மனிதனுடைய அன்புக்கு அடிமையாகி நம்ம இழந்து போகிறவர்களாக இருக்கிறோம். அப்படியாக பிரியமானவர்களே, இந்த ஜாடியை மாதிரி நான் ஆயிட்டேன், நான் தனியாயிட்டேன். இன்றைக்கி நான் வந்து சினிமா விட்டுட்டேன், ஆனால் வருமானம் இல்லை, ஆனால் என்னை போஷிக்கிறாரு ஆண்டவர். என்னை காணிக்கை யாரோ எனக்கு கொடுத்து போஷிக்கிறாரு. நான் இன்றைக்கி கர்த்தருடைய பிள்ளையாக நான் மாறி போனேன். அவங்க சொல்கிறாங்க, நீ மனுஷ அன்பை மட்டும் நம்பாத சகோதர சகோதரிகளே அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. ஆமாம், உண்மை. அடியாள் கூட பிரியமானவர்களே, என்னோடய சாட்சி நான் ஆல்ரெடி சில இதெல்லாம் ஒன்று சொல்லியிருக்கேன். அதே போல் நான் கூட ஒரு நல்ல கம்பெனியில் வேலை செய்யும் பொழுது 500ரூபா கேட்டால் 1000 கொடுப்பேன், 500ரூபா கேட்டால் 1000 கொடுப்பேன், 100ரூபா கேட்டால் 200 கொடுப்பேன். இஷ்டத்துக்கு செலவு பண்ணேன். எங்கள் வீட்டுக்கார் ஹேண்டிகேப்டு, 4 விரல் கிடையாது. அவரை மதிக்கிறதுன்னு இல்லை, அவரை நான் கேட்காம கொள்ளாமல் யார் எது கேட்டாலும் என்ன பண்ணிவிடுவேன், கொடுத்துருவேன். நகை கேட்டால் கொடுத்துருவேன், பணம் கேட்டால் கொடுத்துருவேன், ஒரு சீட்டு பணம் போட்டாலும் கொடுத்துருவேன், ஒரு பிஎஃப் பணம் வந்தாலும் கொடுத்துருவேன். இப்படி கொடுத்து 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 அவர்கள் யாரும் இல்லை, என் தாயார் குடும்பம்தான். எல்லாம் அவங்களுக்கு தான் கொடுத்தேன். அவங்கக்கிட்ட நான் சாப்பாடு, என் கணவர் இறந்துட்டார், அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் நான் தஞ்சம் அடையும் போது எங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருக்காங்க. எனக்கும் என் சின்ன பையனுக்கும். என் பெரிய பையன் கோடம்பாக்கத்தில் இருந்தான். அப்போ பாருங்கள், சாப்பாடு எனக்கு சாப்பாடு என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. ஆனால் அவ்வளோ பெரிய துணியை நான் துவைக்கணும், அவ்வளோ பேருக்கு சமைக்கணும், எதனா ஒரு வேலை செய்யணும், 3 வேலை பாத்திரம் தேய்க்கணும். இந்த 3 வேலை எதனா ஒரு வேலை கண்டிப்பாக செய்து தான் ஆகணும். மொத்த பேருக்கும் துணி. எங்கள் அம்மாவுக்கு கிட்டத்தட்ட 18 வருஷம் நான் ப்ளவுஸ் தைச்சி கொடுத்துருக்குறேன். இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் யூனிஃபார்ம் தைச்சி கொடுத்துருக்கேன். என் பையன் காலேஜ் முடிக்கிற வரைக்கும் யூனிஃபார்ம் தைச்சி கொடுத்துருக்கேன். இதில் 8-9 ஹவர் கம்பெனியில் வேலை பார்த்து இந்த வீட்டு வேலையும் பார்த்து இந்த டைலரிங் வேலையும் என்ன பண்ணியிருக்கேன், செய்திருக்கிறேன். மொத்தத்தையும் நான் கொடுத்தோம். என் தம்பி ஒரு வார்த்தை கேட்டான். எனக்கு கஷ்டமாக இருக்கும்போது என் வீட்டு மேனையோட பத்திரத்தை கேட்டேன், நீ என்ன பண்ணலை, எனக்கு தரலைன்னு சொல்லி. அவ்வளோதான் பிரியமானவர்களே, அவ்வளோதான். மனிதனுடைய அன்பு அவ்வளோதான். எனக்கு பயங்கரமான உடைக்கப்பட்டுச்சு. என் பிள்ளைகளை ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வளர்த்து படிக்க வச்சேன். என் தகப்பனார்கிட்டையோ, என் தாயார்கிட்டையோ, இல்லை தம்பிக்கிட்டேயோ, இல்லை என் மாமியார் வீட்லேயோ எனக்கு 1000 கொடுங்க ஃபீஸ் கட்டணும் நான் நின்னதே கிடையாது பிரியமானவர்களே. என் அப்பன் இயேசு என்னை அப்படியாக ஓட வைத்து என்னை அதிலே வருமானத்தில் என் பிள்ளைகளை என்னால் முடிந்த படிப்பை படிக்க வைத்தேன். இன்றைக்கு பிள்ளைகள் படித்து முடித்த உடனே பிள்ளைகளை என்ன பண்ணிட்டாங்க, அவங்க பக்கமாக இழுத்துட்டாங்க. நான் எப்படி ஆகிட்டேன்னா, இந்த ஜாடி போல் ஆகிட்டேன். பல வருஷமாக வேலை பார்த்து வீசிங் ப்ராப்ளத்தில், இரும்பல் சளியில் நான் கஷ்டப்பட்டேன். இந்த வேலை பார்த்ததுனால தான் வந்ததுன்னு நினைக்கல. ஏசுன்னு போனால அப்படி வந்துருச்சேன்னு தான் சொன்னாங்களே தவிர அப்படி சொல்லலை. ஆனால் நான் நன்மை தவிர தீமை செய்யலை பிரியமானவர்களே அவர்களுக்கு. ஆனால் என் வாழ்க்கையில் இன்றைக்கி என் குடும்பத்தை எப்படி உடைக்கலாம், எப்படி கலைக்கலாம், எப்படி பிரிக்கலாம் நினைக்கிறாங்க. மனிதனுடைய அன்பு நாளைக்கு சாக போகிறவனுக்காக நம்ம தினம் பயந்து கொண்டு இருக்கிறது ஏன் என்று ஆண்டவர் கேட்கிறார். பிரியமானவர்களே, நம்ம நன்மை செய்கிறவன் கண்டிப்பாக நன்மையானது அறுவடை கண்டிப்பாக செய்வான். என் தங்கச்சிக்கு ஒரு 50,000 ரூபாய் சீட்டு நான் எடுத்து அப்படியே கொடுத்தேன். இது வரைக்கும் நகை கொடுத்துருக்கேன், என் தாலி வைத்து அவர் கடனை அடைத்திருக்கிறேன். ஆனாலும் ஒரு நாள் கூட அக்கா நீ எவ்வளோ பண்ணியிருக்க, இப்போ பெரியம்மாவுக்கு நீ மரியாதை கொடுக்கணும் பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கல பிரியமானவர்களை. பிள்ளைகள் ரொம்ப அலட்சியம் பண்ணும்பொழுது மனசு கஷ்டமாக இருக்குது. இங்கேருந்து தூக்கிட்டு ஓடுவேன், பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லாம் பணத்தை வாங்கிட்டு ஓடுவேன். என் ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு 5,000 ரூபாய் அவளுக்கு சம்பள காசு யாருக்கோ கொடுக்கறதுக்கு வச்சுருந்தான். அதை நான் வாங்கி ஓடி போய் கொடுத்துட்டு நான் நகை வச்சு அவளுக்கு கொடுத்தேன். இப்படிலாம் நம்ம தங்கச்சி, நம்ம தம்பி, நம்ம அம்மா, நம்ம அப்பா அன்பி நிமித்தை ஏமாற்றப்பட்டிருக்கிறேன். நானும் ஏமாற்றப்பட்டிருக்கிறேன். இந்த ஜாடியை போல் ஆன பிறகு என்னை தள்ளப்பட்டு நான் இருக்கிறேன் பிரியமானவர்கள். இன்றைக்கு பிள்ளைகள் கூட கேட்குறாங்க, நான் சம்பாதிக்கிறேன், நான் கொடுக்க போகிறேன், உனக்கு என்ன கஷ்டம்? ஆனால் எப்படி வந்தார்கள், நம்மளை ஏணிப்படியை போலையே நம்மளை பயன்படுத்தி தூக்கி தள்ளிவிட்டு அவர்கள் மேலே ஏறிட்டோன்னு நினைக்கிறாங்க. மறுபடியும் ஏணி வேண்டாமா, இறங்க ஏணி வேண்டாமா? பிரியமானவர்கள், அதில் பெரியோர்களோ சிறியோர்களோ வாலிபர்களோ யாராக இருந்தாலும் இதை பார்க்குற ஒரு நீங்கள் இப்படியாப்பட்ட நிலைமையில் இருக்கிற, இந்த கஷ்டப்பட்டு ஏமாற்றப்பட்டு அன்பி நிமித்தம், பொறுப்பு நிமித்தம், தாய் தலைப்பிள்ளைன்றது நிமித்தம் இப்படி நீங்கள் ஏமாற்றப்பட்டு நீங்கள் இருக்கிறீங்களா? இந்த ஜாடியை போல ஆண்டவர் சொல்லுகிறார், ஓ பிரியமான என் பிள்ளைகளே, 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், உலகத்திலே இழிவானதும் தள்ளப்பட்டதும் பைத்தியங்களை தமக்கென்று தெரிந்து கொண்டார். பலவீனமானதை
பலவீனமாக கிடக்கிறது. ஐயோ, நம்ம இவ்வளோ எல்லாம் செஞ்சு நான் பலவீனமாக இருக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? உங்களை தான் அவர் தேர்ந்தெடுக்கிறார். உங்களை தான் அவர் தேர்ந்தெடுக்கிறார். இந்த ஜாடி போல் ஆயிட்டேனேன்னு கவலைப்படுறீங்களா? உங்களை தான் அவர் அழைக்கிறார். படிப்பறிவாத ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்களை தமக்கென்று தெரிந்து கொண்டாராம். பிரியமானவர்களே, அப்படியாக என்னையும் தெரிந்து கொண்ட அந்த சகோதரி என்னாலே ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு நகையெல்லாம் எடுத்துகிட்டு பிரசங்கம் பண்ணுறாங்க, நல்லா வர்ஷிப் பண்ணுறாங்க, பாட்டு பாடுறாங்க, ஜெபிக்கிறாங்க. அநேக ஜனங்களுக்கு அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. எப்படி தெரியுமா? நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று. அதே தான் நானும் சொல்லுகிறேன். நானும் ஏமாற்றப்பட்டேன், நானும் மரியாதை இல்லாமல் ஆக்கப்பட்டேன், நான் தள்ளப்பட்டேன். பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் அப்படி கொடுத்துக்கிட்டே ஏமாந்து கொண்டே இருக்கிறீங்களா? கண்டிப்பாக நான் சொல்லுகிறேன், உங்களுக்கென்று நீங்கள் கவனமாக எடுத்து வையுங்கள். நீங்கள் யார் அவர்கள், யார் என்ன குணம் படித்தவர்கள் என்று பார்த்து நீங்கள் கொடுங்கள். கண்டிப்பாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனால் உனக்கு திராணி இருக்கும்போதே செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்று நேற்று நான் இந்த தினத்தில் மெசேஜ் போட்டிருந்தேன். அதனாலே கொடுங்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், 2 வஸ்திரம் இருக்கா, 1 கொடுப்பா, 1 வச்சுக்கோ அப்படின்னு தான் சொல்லுகிறார். அதனால் பிரியமானவர்கள், ஏமாந்து ஐயோ நான் செஞ்சேனே, இன்றைக்கி என்னை மரியாதை கொடுக்கலையேன்னு சொல்லி புலம்புகிற உங்களுக்காக தான் நான் பேசி கொண்டிருக்கிறேன். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் வருகிறது போல் உங்களை கண்டிப்பாக பயன்படுத்தி அநேக பேருக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார். இந்த ஜாடி போல இருக்கிற உங்களை அவருக்கு குயவன் கையிலே கொடுத்து நல்லா ஒரு களிமண்ணை அவன் மறுபடியுமாக சீரில்லாததை சீர்படுத்துகிறது போல உங்களை சீர்படுத்த வல்லவர் ஒருவர் இருக்கிறார். பிரியமானவர்களே, அந்த மகளை பயன்படுத்துகிறார். என்னை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். அதே போல் உங்களையும் பயன்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். கவலைப்படாதீர்கள். மனிதர்கள் நன்றியில்லாதவர்கள், அவர்களை விட்டுவிடுங்கள். இனிமேலாவது மனம் திரும்பி நீங்கள் கர்த்தரிடத்தில் உங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒப்புக் கொடுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். பிரியமானவர்களே, அவ்வளோதான் மனிதர்கள் பயன்படுத்தி தூக்கி எறிவார்கள். நீங்கள் யாரை பயன்படுத்தி தூக்கி எறியாதீர்கள், பயன்படுத்தாதீர்கள். நீங்கள் சம்பாதிங்க, நீங்கள் சந்தோஷமாக இருங்கள். கண்டிப்பாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. இந்த மெசேஜ் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்ததுன்னா மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ஊழியத்துக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. அல்லேலூயா.